திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே உள்ள முரண்பாடு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிலளித்துள்ளார். நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ ஏன் நானே பேரை சொல்றேன், மாணிக்கத்தாவர் இருக்காரு, ஜோதிமணின்லாம் அவங்க எம்பி ஆகிட்டாங்க. அதனால இந்த வரவை எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதில் பங்கு வேணும் இதில் பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த விக்கலுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், இரண்டாவது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், நாங்க 3 பேர் தான் மெயினா இருந்து இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்திக்கு இருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அது அப்படியே காமிச்சிருக்காங்க. வேளா மாசுவதின்னு போர்டு போட்டிருப்பாங்க. மதுரையினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கார் கூட எம்டியூன்னு தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் பெரியார் போட்டு, அது ஒன்று மட்டும் தப்பு. சென்ட்ரல் அந்த காலத்தில் என்ன இருக்கணும்னா சென்ட்ரல் போட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், அது தப்பு. பெரியார் திருமங்கலம்னு ஒரு பஸ் ஓடும், இப்படிலாம் போட்டு பராசக்தியில் அதனுடைய அந்த இந்திய இனிப்பை பற்றி தான் அது போட்டு. அப்போ இதில் நடந்தது உண்மை. வேல்சாமி சொன்னார், தியாகராஜர் காலேஜில் படித்தேன்னு. இந்த காலத்தில் ஒரு உணர்வோட இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் இளைஞரன்றதை விட ஒரு திமுகவினுடைய ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் காரணமே அன்றைக்கு உள்ள மாணவர் அணி தான். பெரிய பெரிய ஆள் இதில் இருக்க பூரா உணர்வோட இந்தி வேண்டாம் என்ற அடிப்படையிலே அன்றைக்கு பாடுபட்டாங்க. அது தொடர்ச்சியாக வந்துச்சு. அதுக்கு பின்னால கூட 93ல் நாங்கள் இந்தி எடுத்து இந்த ஸ்டேட் பேங்க், ரயில்வே ஸ்டேஷனு எல்லாத்தையும் அழிச்சு 4 திமுக இப்போ உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள மேல்மட்ட தலைவர்கள் சரி, கீழே உள்ள தலைவர்கள் நீங்களும் ஒரு பதிவு இந்த முரண்பாடுக்கான காரணம் என்ன? இல்ல, ஒரு ஜனநாயகத்துல முரண்பாடுகளும் கலந்துரையாடல்களும் ஒரு சாதாரணமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். பட் அது எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் ஒரு இந்தியா கூட்டணிங்கிற முறையில் தமிழ்நாட்டினுடைய நலன்களை முன்னிறுத்தி நாங்கள் செயல்படணும்னு நினைக்கிறோம். அதற்கு 2 தலைமையும் அதற்கான முயற்சியை எடுக்கிறாங்க. அதனால ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தை ஒருவர் சொல்வாராயானால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் காங்கிரஸ் கட்சிக்கும், காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு. பட் அது நாங்கள் ஒன்றும் அடிமை கூட்டணி கிடையாதுல்ல. நாங்கள் ஒரு பரஸ்பரம் கருத்து சுதந்திரத்தை நம்புகிற ஒரு கலந்துரையாடலை மதிக்கின்ற ஒரு கூட்டணி. அதுதான் இந்தியா கூட்டணியும் நீங்க பாஜக கூட்டணி எது வேறுபடுத்தி காட்டுதுன்னா இந்த மாதிரியான கலாச்சார வித்தியாசங்கள் தான் நான் நினைக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.